அதாவது பல்டி மன்னனுங்க சீமான் வந்துங்க. ராத்திரி ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார், மாலையில் மாற்றி பேசுவார். அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் ஆகிறத பொறுத்து பேசிக்கிட்டே இருப்பார். அவர் சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு விஜய்னு பேர் வச்சுட்டாங்க. பல நடிகைகளுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க, தெரியுங்களா? இவர் சினிமா உலகிலிருந்து வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலும் வளரக்கூடாது இந்த மாதிரி. அதனாலங்க நான் அப்படி தான் சொல்கிறேன், இந்த அம்பா சமுத்திரத்தில் இவர் முழுகிடுவார் சமுத்திரத்தில் சொல்லி சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் நாம் தமிழர் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறவர்னா வந்து நில்லுங்க, வேறு ஏதாவது சொல்லிட்டேன். சும்மா நீங்கள் ஏதோ விஜயை திட்டினா நீங்கள் விஜய்க்கு சமமானவர்கள் இந்த சமூகம் மதிக்காதவங்க, அப்படி போடான்ட்டு ஒதுக்கிட்டு தான் போவோம். அதனால் விஜய் மேலே அவருக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தலைவர், ஒரே நபர் ஜோசப் விஜய் தான். சீமான் ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியன், எ ஃபெயில்டு சினி டைரக்டர், எ ஃபெயில்டு பர்சன். ஆஸ் எ பர்சன் இஸ் எ ஃபெயில்டு பர்சன். அசிங்கமாக இருக்குது. இவங்களெல்லாம் நம் நாட்டின் அரசியல்வாதிகள், இவர் எழும்பூர் தொகுதியின் மக்கள் பிரதிநிதியாக 5 வருஷம் குப்பை கொட்டினார் நினைக்கும் போது கேவலமாக இருக்கு. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப கூவி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சினிமாவில் வந்து போடாத ஜோசப் விஜய் எதுக்காக வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எங்க பார்த்தாலும் ஜோசப் விஜய் அப்படின்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? ஏன் அறிமுகமாகும் போது நீங்க போட வேண்டியது தானே? சரி, அவருக்கு ஏன் போடுறீங்க? இவர் பேர் என்ன? செந்தமிழன். செந்தமிழன்றது அவங்க அப்பா பேரா? செபாஸ்டியன் அவங்க அப்பா பேரு. இவர் அதை செந்தமிழ் அப்பா பேரே மாத்துறவங்க இவங்கெல்லாம். திருமாவளவன் கூட அவங்க அப்பா பேரை, அப்பா தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாரு. ஆனால் இங்கே பிள்ளைங்க இருக்கு இல்லை, இந்த பிள்ளைங்க அப்பாவுக்கு பேர் மாற்றுவாங்க. தொல்காப்பியன், திருமாவளவன். திருமாவளவனோட அப்பா பேர் தொல்காப்பியனா? நீ உன் பேரை மாற்றிக்கப்பா, நான் இல்லைன்னு சொல்ல. யூ காட் ரைட் டு சேஞ்ச், மாடிஃபை யுவர் நேம். கமலஹாசன் இருந்தது, லக்கு இல்லைன்னு கமல் ஹாசன்னு மாற்றினாரு, புள்ளி வச்சாரு. அவர் பெரிய ரேஷனலிஸ்ட், பெரியாரின் சீடன்னு ஊரை ஏமாத்திட்டு இருப்பாரு. நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் பேர் என்ன? இயற்பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? சிவாஜி ராவ் கெய்க்வாட். இஸ் ஏ மராத்தி பை பர்த், brought up in கர்நாடகா. இஸ் நாட் ஏ கன்னடிகா. அவர் வந்து மராத்தி தான், சிவாஜி ராவ் கெய்க்வாட். ஆனால் அது சிறைக்கு சரியாக வராதுன்ட்டு தான் ரஜினிகாந்த்னு பாலச்சந்தர் படத்தில் அவரை வச்சார். ஆனால் அவர் சிவாஜி ராவுன்னு தான் வந்து கையெழுத்து போடணும். மேபி ரஜினிகாந்த்னு அவர் கெசட்டில் பேரை மாற்றிக்கிட்டு இருப்பார். அதனால் இப்போ ரஜினிகாந்த் செக்கில் எல்லாம் அவர் என்ன கையெழுத்து போடுறாருன்னு யாருக்கும் தெரியாது. சர்டிஃபிகேட்லாம் ரஜினிகாந்த்லாம் இருக்காது, சிவாஜி ராவ் கைக்வாடுன்னு தான் இருக்குது. போய் ஒன்றா செக் பண்ண சொல்லுங்கள் சைமன். அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப சங்கி என்றால் தோழன்னு ஒரு பல்ட்டி அடிச்சார், தெரியுங்களா? அதாவது பல்ட்டி மன்னனுங்க சீமான் வந்துங்க. குடிகாரன் போச்சு விடிந்தால் போச்சு, பொழுது விடிஞ்சால் பேச்சுன்னுவாங்கல்ல. ராத்திரி ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார், மாலையில் மாற்றி பேசுவார். அமௌண்ட்டு வந்து பேமெண்ட் ஆகிறத பொறுத்து பேசிக்கிட்டே இருப்பார். ஆச்சா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சி சந்திரசேகர் தான் அவங்க அப்பா, சி இனிஷியல். ஜோசப் விஜய் என்பது அவருடைய ரெக்கார்டு பேர். ஓட்டர் ஐடியில் இருக்கும், அவர் டிசியில் இருக்கும், காலேஜ் சர்டிஃபிகேட்டில் இருக்கும், ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எல்லாத்துலேயும் இருக்கிறது ஜோசப் விஜய். ஆனால் சினிமாவுக்கு அவரை விஜய் அப்படின்னு 3 எழுத்தில் சுருக்கி விஜய்ன்னு அவரை சினிமாவில் சொன்னாங்க. அவர் ஒன்றும் என் பேரை இப்படி போடுங்கன்ல, விஜய்ன்றது எளிதாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திர மேனன் தான் அவங்க அப்பா கோபால மேனன். எம்ஜிஆர்னு தான் உன் பேர் என்ன? எம்ஜிஆர் எப்படி மாற்றிங்கன்னெல்லாம் யாராவது கேட்க முடியுமா? ஸோ சி ஜோசப் விஜய் அவருடைய ஒரிஜினல் பெயர். ஆனால் அவர் சினிமாவில் நடிக்கும்போது அவருக்கு விஜய்னு பேர் வச்சுட்டாங்க. பல நடிகைகளுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க, தெரியுங்களா? நயன்தாரா பேர் அது கிடையாது, ஒரிஜினல் பேர் வேற. அதனால் இவர் சினிமா உலகிலிருந்து வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சாலும் வளரக்கூடாது இந்த மாதிரி, ரைட்டா? சரி, அப்போ அவர் விஜய்னு தான் பொதுவெளியில் அறியப்பட்டார்.
எது வரையில்னா அந்த காரைக்குடியில் இவர் தோத்தாரில் டெபாசிட் போச்சு, அதே காரைக்குடியில் ஒரு ஆள் இருக்கான் இவரை மாதிரி மென்டலான், எச் ராஜான்னு பேர், அந்த ஆள் பேர். அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆள்னு வச்சுங்க. அந்த ஆள் தான் இவரை வேணும்னு அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு ஏதோ ஒரு இதை தொலைந்து விட்டார். அப்போ பாஜக சொம்புங்கெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு ஜோசப் விஜய் ஜோசப், அதாவது அவர் கிறிஸ்துவர்ன்றது. ஏங்க அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, அவங்க ஃபேமிலி கிறிஸ்டியன் ஃபேமிலி, இருந்தாலும் எம்மதமும் சம்மதம். அவங்க அம்மா சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே மத நல்லிணக்கத்துக்கு பேர் போனவங்க. இப்போ நானே வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிருக்கேன், பக்கத்தில் தர்கா நாகூர் தர்காவுக்கு போயிருக்கேன். நம்ம மதம், நம்ம ரத்தத்தில் மத நல்லிணக்கம் வந்து எம்மதமும் சம்மதம்ன்றது நம்ம தமிழர்கள் வாழ்வியல்ல இருக்குங்க. இப்போ இவனுங்க வந்து அதை வந்து கிளப்பி விடுறதுக்காக ஜோசப் விஜய்ன்னு சொன்னாங்க. சரி, அதே சமயம் அவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னா, இவ்வளோ தொகுதிகள் இருக்கும் பொழுது அவர் சூஸ் பண்றது திருச்சி கிழக்கும் பெரம்பூர் ஏன் நின்னாரு? அப்ப திருச்சி கிழக்குல வந்துட்டு அவங்க ஜாதி ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரம்பூர்ல வந்துட்டு அவரோட மத ஆட்கள்லாம் இருக்காங்க. அதனாலதான் அவர் வந்து இந்த 2 இடத்தையும் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை இப்படி பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஐ சேலஞ்ச் மிஸ்டர் சீமான். அவர் இப்போ அம்பாசமுத்திரத்தில் தான் பொது வேட்பாளராக நின்று சட்டசபைக்குள்ளே போகிறதுக்கு கொலை வெறியில் இருக்கிறதா சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாராம். ஏன் அம்பாசமுத்திரம் நான் கேட்குறேன்? 7 தொகுதியில் திருச்சி கிழக்கில் நீங்கள் நில்லுங்களா, இல்லை வேறு எத்தனையோ தொகுதி இருக்கு, பெருந்துறையில் போய் நில்லுங்களா, இல்லை மதுராந்தகத்துக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கம்தான் பனையூர்லேருந்து வந்து நில்லுங்களேன். ஏன் நீங்கள் வந்து அம்பாசமுத்திரம் போகிறீங்கன்னா, உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆக பெரும்பான்மையாக அங்கே இருக்காங்க. நாம் தமிழர் பேசுறது ராமாயணம், சமதர்மம், சகோதரத்துவம். ஆனால் என்ன வேலை பண்ணுறீங்கன்னா, உங்கள் சமூகம் இருக்கிற பெரும்பகுதியாக வாழற அந்த தொகுதியை நீங்கள் பிடிக்கிறீங்க சாதி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக. நான் அதை வந்து எல்லாரும் அதான் பண்ணுறானுங்க. ஆனால் நீங்கள் தான் புரட்சி கொழுந்தாச்ச, நாம் தமிழர், தமிழ்நாடே உங்கள் சொந்தமாச்ச. நீங்கள் ஏன் ஆனால் அம்பாசமுத்திரத்தில் இவர் காமன் கேண்டிடேட்டாக போய் ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன், அந்த சமுத்திரத்தில் இவர் மூழ்கிடுவார். திரும்பவும் அம்பாசமுத்திரத்திலையும் இவர் மூழ்குவார். எங்கே போனாலும் இவர் தப்ப முடியாது. ரைட்டுங்களா? இப்போ திரு விஜய் அவர்கள், நான் தேர்தலுக்கு முன்பே சொல்லியிருக்கேன், 2-3 விஷயம் நான் கணிச்சது கரெக்டாக நடந்தது. தேர்தலுக்கு முன்பு பல பேரும் அவர் ஜெயிக்க மாட்டார், அவரே ஜெயிக்க மாட்டார், 2 தொகுதியில் தான் ஜெயிப்பார், 1 தொகுதியில் தான் சொல்லும்போது, திமுக தான் 200க்கு மேலே ஜெயிக்கும், திமுக கூட்டணிலாம் பேசும்போது நான் தெளிவாக சொன்னேன். பழைய காணொலியை எடுத்து பாருங்கள். 2 ஆப்ஷன் தான் எனக்கு தெரியுது. ஒன்று, தாவேகா திரு விஜய் அவர்களுடைய அந்த புதிய கட்சி லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டியாக வரும். ஒரு 98, 100, 117 கிடைக்காம போகலாம், 118. இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இதில் வந்து திமுக செகண்டுக்கு வரும். தேர்டு லாஸ்ட்டாக வந்து டிஸ்டன்ட் தேர்டில் தான் ஏடிஎம்கே வரும்னு சொன்னேன். இது ஒரு ஆப்ஷன் நான் கணிச்சிருக்கிறேன். நான் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, ஜாதகம் பார்க்கல, மக்கள்கிட்ட இருந்த சூழலை பார்த்து சொன்னேன். அதே போல் இன்னொரு ஆப்ஷனும் சொன்னேன். இதுதான் வரும்லாம் சொல்ல முடியல, இந்த 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும்னு சொன்னேன். இன்னொன்று என்னென்னா, அவருக்கே தனி பெரும்பான்மை கிடைக்கும், ஆட்சி அமைப்பார். எய்தர் he will form the government on his own strength or he will be the largest. டிஎம்கேவை பின்னுக்கு தள்ளி ஏடிஎம்கே ரொம்ப பின்னுக்கு தள்ளி வருவார்னு. இந்த 2ல் ஒன்று நடந்ததா இல்லையா? ஸோ அதனாலங்க நான் அப்படி தான் சொல்கிறேன், இந்த அம்பாசமுத்திரத்தில் இவர் மூழ்கிடுவார் சமுத்திரத்தில் சொல்லி சொல்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமான் நாம் தமிழர் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறவர்னா வந்து நில்லுங்க வேறு ஏதாவது தொகுதியில். விஜய் வந்துங்க 234 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பாருங்க. ஈவன் கொளத்தூரில் ஸ்டாலினை எதிர்த்து நின்று இருந்தார்னா கூட, இப்போ பாபு 8000ல் ஜெயிச்சிருக்கார், 8795 என்னவோ, அவர் 18,000 சில்லறைக்கு மேலே ஜெயிச்சிருப்பார். அதனால் இப்போ பெரம்பூரில் மட்டும் என்னங்க, ஆர்டி சேகர் திமுகவின் மாவட்ட செயலாளர் 2 முறையோ 3 முறையோ எம்எல்ஏவாக இருந்தாலுங்க, அப்படியே தூக்கி போட்டாரா. அதனால் விஜயினுடைய செல்வாக்கு நீங்கள்லாம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது. சும்மா நீங்கள் ஏதோ விஜயை திட்டினா நீங்கள் விஜய்க்கு சமமானவர்னு இந்த சமூகம் மதிக்காது உங்களை, அப்படி போடான்ட்டு ஒதுக்கிட்டு தான் போவோம். அதனால் விஜய் மேலே அவருக்கு மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ப்ளஸ்
ஏற்கனவே காழ்ப்புணர்ச்சி இருக்கு, வெறுப்பு இருக்கு. ஏன்னா தனக்கு பின்னால 15 வருஷம் கழிச்சு வந்து தன்னை பீட் பண்ணிட்டாப்புல. தான் சாதிக்க முடியாததெல்லாம் அவர் சாதிச்சிட்டாரு. தான் வந்து அவரை வச்சு குதிரை ஓட்டலான்னு தான் பிளான் பண்ணார் ஆரம்பத்தில். சீமான் வந்து விஜய்க்கு ஒன்றும் அரசியல் தெரியாது அப்படின்னு இவர் நினப்பு. விஜய் கருணாநிதிக்கு அரிசல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இ நோஸ் த பாலிடிக்ஸு. ஸோ அதனால் அவரை வந்து இவர் துணை முதல்வர் ஆக்குவேன், நான் முதல்வர் ஆயிருப்பேன், தம்பியை வச்சுக்கின்னு வண்டி ஓட்டலான்னு பார்த்தாரு. ஆனால் தம்பி உஷார் தம்பின்னு இவருக்கு தெரில. தம்பி வந்து டபுள் உஷாரு. இவர் அப்படியே கழட்டி விட்டார். இவரை பற்றியே அவர் பேசவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் வந்து நம்ம விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் எந்த தொகுதியினாலும் ஜெயிப்பார். அவருக்கு இந்த ஜாதி மதம் இந்த அடையாளங்கள் இதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒன்றா தேவையாக இருக்கலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு எந்த தொகுதியில் நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரே தலைவர், ஒரே நபர் ஜோசப் விஜய் தான். அண்ட் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த ஆட்சி அமைச்சு வந்து சேட்டை துரைமுருகன், அப்படியே சாட்டைன்னா அவர் சாட்டைக்கு பட்ட கொஞ்சம் பேரா? சேட்டையும் இல்ல இருக்கலாமே சேட்டை தான், சேட்டை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாவேக்கு ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆயிருக்கு. இந்த 2 மாசத்துலயே மக்கள் வந்து ஐயோ என்னால முடியல, என்னால இந்த ஆட்சியை எப்படியாவது கலைச்சிருங்க அப்படிங்கிற இவர்கிட்ட அளவுக்கு வந்து வந்து இவர் கலைச்சிக்க அந்த சொல்றாங்களாமா, அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கதறுகிறார்களா? கதறிட்டு இருக்காங்க. அவங்க கதறலை போக்குறதுக்காக இருக்க ஒரே கட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இந்த நாம் தமிழர் கட்சி தான். அதை கண்டிப்பா நாங்க வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க சார் அதை சொல்லும் பொழுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சரிங்க, இதெல்லாம் காசா பணமாங்க? அது கேட்கும் போதே உங்களுக்கு சிரிப்பு வரலையா? 4% ஆயிடுச்சு, 8% 4% ஆயிடுச்சு. அநேகமாக அடுத்த 2029 தேர்தலில் அது 1% கீழே போனாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். படப்படையாக வெளியேறிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்களா, களஞ்சியம்னு ஒரு சினிமா இயக்குனர். ஏன்னா இவருடைய தவறான அணுகுமுறை, திமுகவினுடைய சப் ஏஜெண்டாக மாறிட்டாரு, ஒரு நபரை குறிவைத்து. இப்போ நேற்று வந்து திரு விஜய் மேலே இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி விமர்சனம் பண்ணுறதுக்கு என்ன காரணம், எது காரணம்? அவர் உங்களை ஏதாவது திட்டினாரா, விமர்சனம் பண்ணாரா? நீங்கள் தேசியமும் தமிழ் தேசியமும் 1 2 கண்கள் மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னதுக்காக வைக்கிற வேண்டிய மாநாட்டில் உடனே மறுநாள் என்ன சொன்னீங்கன்னா, அந்த மாநாடு வெற்றி உங்களுக்கு சகிக்க முடியல, 10-15 லட்சம் பேர் திரண்டுட்டாங்க. ஸோ ஒன்று இந்த பக்கம் நில்லு, இல்லைன்னா அந்த பக்கம் நில்லு, நடுவில் நின்னா லாரியில் அடித்து சாவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தீங்க. அப்போ கூட அதுக்கு பதிலே சொல்லி அவர் கடந்து போனார். இதெல்லாம் சிலதெல்லாம் இக்னோர் பண்ணிடணும். நம்ம போயிட்டு இருக்கோம், நாயெல்லாம் குலைக்குதுன்னா நீங்கள் திருப்பி குலைப்பீங்களா பதிலுக்கு? இல்லை கல் எடுத்து அடிப்பீங்களா? கடந்து போக வேண்டியதுதான். அது மாதிரி அவர் கடந்து போயிட்டாரு. அதனால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நெல்லையில் நடந்த சரத்குமார் மணி விழாவா, பிறந்தநாள் விழா, ஏதோ ஒரு விழாவில் மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களும் ஒன்றா இருக்காங்களாம். ஏண்டா, தமிழ் தேசியம் வேற தேசியம் வேறன்னு சொன்ன ஆள், திராவிடத்தை நாங்கள் தான் ஒழிப்போம், பார்ப்பன கடபாரையை கொண்டு நாங்கள் வந்து ஒழிப்போம்லாம் பேசிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? காமன் கேண்டிடேட்டு, பொது வேட்பாளரை நீ எப்படி ஆவ? பொது வேட்பாளர்னா இது என்ன தெரியுமா? அவர் வந்து யாரோடும் கூட்டணி சேர மாட்டோன்னு கதை விட்டு 10-15 வருஷம் வந்துட்டாரு. இனிமேல் அந்த கதை ஒன்றும் வேகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ என்னன்னா, எல்லாரும் என்ன ஆதரிங்க, நான் வரமாட்டேன். அதாவது இவர் யார் கூடயும் கூட்டணி போக மாட்டாராம். ஆனால் இவரை எல்லாரும் ஆதரித்து இவரை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் கொண்டு போய் அந்த கொலை வெறியில் காத்துட்டு இருக்கிறாராம். அதெல்லாம் நடக்க போகிறது இல்லைங்க. சீமான் ஒரு ஃபெயில்டு பொலிட்டீஷியன், எ ஃபெயில்டு சினி டைரக்டர், எ ஃபெயில்டு பர்சனுங்க. ஆஸ் எ பர்சன் இஸ் எ ஃபெயில்டு பர்சன். அவரை பற்றி நம்ம பேசிய நேரத்தை வீணாக்குறது. விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்துட்டு என் பேர்லயும் விஜய் இருக்கு, அவர் பேர்லயும் எங்கே சொன்னார் அவர்? விவசாயிகள் பிரச்சனையில அங்க வந்து அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, நீங்க வந்து காவேரிக்கு எங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கல, உங்களால முடிஞ்சா கேட்க முடியும், ஆனா நீங்க அதை செய்யவே மாட்டீங்க, வீட்லயே உட்காந்துருக்கீங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இது வரைக்கும் அவர் பேசினதில்லை. இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. தம்பி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை போல இருக்கு. தம்பி பேப்பர்லாம் படித்தாருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, 75 நாளில் என்ன வேலையெல்லாம் முடிச்சிருக்காரு, தமிழ்நாட்டில் ஊழல் எப்படி குறைக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு, எவ்வளோ ஊழலை நோண்டி எடுத்திருக்காரு, எல்லாம் அவர் பேப்பர் படிக்கணும். முதல்ல என்னுடைய அப்பீல் என்னன்னா, விஜய் பிரபாகரன் அரசியலில் வரணும், சோபிக்கணும்னு. அரசியலில் தான் இருக்காரா? இருக்காரு. சரி, அவரை எல்லாருக்கும் தெரியணும்னா முதல்ல பேப்பர் படிக்கணும், அரசியலை புரிஞ்சுக்கணும்.
அவங்க அப்பா வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு நல்ல மனிதர், இரக்க சிந்தனை உள்ளவர், தயால குணம் உள்ளவர், மக்கள் நலனை ரொம்பவும் பெரிதாக பார்த்தவர் விஜயகாந்த். ஆனால் அந்த நல்லவருடைய பேரை அவருடைய துணைவியாரும் பிள்ளைங்களும் இப்படி நாசம் பண்ணுறதுன்றது எனக்கு உள்ளபடியே வருத்தத்தை தருகிறது. பிரபாகரன் வந்துங்க சின்ன பையங்க பாவம். அவர் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷனில் நின்று தோத்ததால் அவர் பெரிய அரசியல்வாதி கிடையாது. அவருக்கு தெரியல பாருங்க, காவேரி பிரச்சனைக்கு ஓடினா விஜய் இறங்கி ஓடினார்னா மாரத்தான்ல காவேரி பிரச்சனை தீர்ந்துருமா? பேசுறவங்களாம் அப்படிதான் பேசுறாங்க. இல்லை, அதாவது அறிவே இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. ஆட்சி அரசியல் என்ன, எப்படி வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறது? ஏங்க இது வந்துங்க ஒரு 50-60 வருஷமா இருக்கிற பிரச்சனைங்க. இது வந்து மே 10க்கு அப்புறம் உருவான பிரச்சனை இல்லை. திரு விஜய் அரசினுடைய தவறான அணுகுமுறையாலோ தவறுகளாலோ இந்த பிரச்சனை உருவாகல. இதனுடைய அப்பா யாரானா கருணாநிதி தான். திமுகவின் முதல்வராக இருந்தார. 24ல் அன்றைய, அதாவது நாடு விடுதலைக்கு முன்பாக ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் 47 தானே நாடு விடுதலையாச்சு. ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் மெட்ராஸ் மாகாண அரசுக்கும், தமிழ்நாடு அரசு இல்லை, மெட்ராஸ் மாகாண அரசுக்கும் கர்நாடகா இதுக்கும் கையெழுத்தான ஒரு ஒப்பந்தம், நதிநீர் பங்கீடு. அது 50 வருஷத்துக்கு. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு சரத்து என்ன சொல்லுதுன்னா, 50 வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் பேசி ரினியூ பண்ணிக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லு. அந்த 50 வருஷம் எப்போ முடிஞ்சுது? 1974 முடிஞ்சது. 74 யார் முதலமைச்சர்? மு கருணாநிதி, திமுக முதலமைச்சர். சரி, 74 இப்படி முடிய போகுது. அப்போ 73 72லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும்ல டாக்ஸுக்கு. இவர் பண்ணாரா? இவர் என்ன பண்ணார்? கொரட்டை விட்டு தூங்கினார். ஆனால் லேப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட். அதனால தான் எல்லா சிக்கலும் இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே பிள்ளையார் சுழி போட்டவர் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி தான். திமுக காரங்களுக்கெல்லாம் இதை பற்றிலாம் பேசுறதுக்கு யோகியதே கிடையாது. ஜெயலலிதாவாவது ஒரு பெரிய ஸ்டாண்டு எடுத்து சில வேலைகள்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு அதனால ஏதோ நம்ம தமிழ்நாடு தப்பிச்சிருக்குது. அதனால வந்துங்க இது இந்த காவேரி பிரச்சனை என்னன்னே புரியாம, இதனுடைய நீளம் அகலம் தெரியாம, ஆழம் புரியாம விஜயை திட்டுறதுக்கு இது ஒரு பிரச்சனையா? ஏன்னா பரந்தாமன் அவர்கள் சொல்லும்பொழுது குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நிர்மல்குமார் வந்து பேசினதுக்காக அவரை பத்தி பேசியிருக்காரு. நீ வந்து வாயில வந்து சாக்லேட்டை வச்சுட்டு லாலிபாப்பை வச்சுக்கிட்டு ஜட்டி போடாம ஊர்ல சுத்திட்டு இருந்த காலத்திலேயே கருணாநிதி அவர்கள் வந்து எங்களுக்கு இவ்வளவும் வந்து காவேரினா என்ன, அந்த பிரச்சனைகள் பத்தி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப நீ இதை பத்தி பேச உனக்கு தகுதி அப்ப இவர் என்ன கோமணம் கட்டிட்டு இருந்தாராமா? பரந்தாமன் வயசு என்ன அப்போ? நிர்மல்குமாரு கூட சின்ன பையன் தான் நினைக்கிறேன் பரந்தாமன். நிர்மல்குமார் வந்து ஜட்டி போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தப்ப இவர் என்ன கோமணம் கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரா? கருணாநிதி இவருக்கு வந்து பாடம் எடுத்தாரா? என்னங்க பொதுவெளியில அசிங்கமா இருக்கு. இவங்களெல்லாம் நம் நாட்டின் அரசியல்வாதிகள். இவர் எழும்பூர் தொகுதியின் மக்கள் பிரதிநிதியா 5 வருஷம் குப்பை கொட்டினார் நினைக்கும் போது கேவலமா இருக்கு. ஐ எம் அஷேம்ட் ஆஃப் பீயிங் ஏ தமிழ்நாடு சிட்டிசன். நம்ம நாட்டை ஆள்பவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. ஜட்டி போட்டுட்டு இருந்தான், லாலிபாப் வச்சிருந்தான். இதெல்லாம் வந்துங்க ஒரு நாகரிக அரசியல், பண்பாடு அரசியலே இல்லை. கேட்டா திரும்பவும் அண்ணா எங்கள் தெய்வம், அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, இதுதான் கட்டுப்பாடு, இதுதான் கண்ணியமா? அன்சகிக்கபிளா இருக்குது. தேங்க்யூ சார். உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பிளைன்ஸ். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays.